தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அத்தை இப்பதானே கஞ்சியை அஞ்சலிக்கு ஊட்டி விட்டேன்னு சொன்னாங்க. ஆனா டஸ்ட்பின்ல இருக்கேன். இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல கஞ்சி கொடுத்தாங்க, நான் தான் ஊட்டி விட்டேன். சம்திங் ராங். ஐயோ பாக்குறாளே. அஞ்சலிக்கு கஞ்சியை ஊட்டி விட்டேன்னு சொன்னாங்க. ஆனா மொத்த கஞ்சும் டஸ்ட்பின்ல இருக்கே. என்னவா இருக்கும்? சரி கேட்டுடலாம். அத்தை, சொல்லு வசந்த். ஹலோ அக்கா, உடனே கிளம்பி மருத்துவ மையத்துக்கு வரியாக்கா? என்னாச்சு? அக்கா, இங்க ரேவதி ஆண்டி பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கக்கா, சீக்கிரம் வாங்கக்கா. நான் இங்க வேற ஒரு வேலையா வந்திருக்கேன். என்னாச்சுன்னு சொல்லு. ஐயோ அக்கா, நேர்ல வாங்கக்கா. நீங்க நேர்ல வாங்க, நான் எல்லாத்தையும் சொல்றேன். என்னால ரேவதி ஆண்டியை சமாளிக்கவே முடியலக்கா, உடனே வாங்கக்கா. சரி வரேன் வை. அத்தை, நான் அவசரமா வெளியே போக வேண்டியிருக்கு, போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா, நான் அஞ்சலியை பாத்துக்கிறேன். வரேன் அஞ்சலி. அப்பாடா அப்பாடா. கொஞ்ச நேரத்துல இந்த இலக்கிய பீதிய கிளப்பிட்டா. மா, அந்த சிக்கனை முழுசா திங்க முடியாம போச்சுமா. ஏய், இப்ப அதுவாடி முக்கியம். இந்நேரத்துக்கு இலக்கியா கையில சிக்கியிருந்தா சிக்கன் மாதிரி நம்மளுக்கும் மசாலா தடவி எண்ணெயில பொரிச்சிருப்பா. நல்ல வேளை தப்பிச்சோம். ஏய், இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும்டி. சரி சரி. வசந்த், என்ன வசந்த்? நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்கக்கா, உள்ள வாங்க. என்ன வசந்த், எதுக்கு அவசரமா போன் பண்ணி வர சொன்ன? அவ்வளவு அவசரமா என்ன? என்னால ரேவதி ஆண்டியை சமாளிக்கவே முடியலக்கா. வர வர ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிறாங்க. ஏன், இன்னைக்கு என்ன பண்ணாங்க? முதல்ல சாப்பாடு மருந்த சாப்பிடாம பிடிவாதம் பிடிச்சாங்க. ஆனா இப்ப பச்சை தண்ணி கூட தொட மாட்டேங்கிறாங்கக்கா. வயித்துல எதுவுமே இல்லாம திடீர்னு மயக்கம் வந்துருச்சு. ஐயோ, இப்படியே விட்டா உசுருக்கு ஏதோ ஆபத்து ஆயிடும்னு டாக்டர் கம்பல் பண்ணி ட்ரிப்ஸ போட்டு விட்டாங்க. ஆண்டி நடந்துக்கிற விதத்தை பார்த்து டாக்டர் கோவமாயிட்டாங்க. ரேவதி அம்மா பொறுப்பா மெடிசன் எடுத்துக்கலனா எங்களால எதுவும் பண்ண முடியாது, வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. கடவுளே, ரேவதி அம்மா ஏன் தான் இப்படி பண்றாங்களோ? சரி, நீ இங்கே இரு, நான் உள்ள போய் அவங்கள பாத்துட்டு வரேன். ஏங்கா, நான் வந்தா என்ன? டேய், சொன்னா புரிஞ்சுக்கோ. நாங்க லேடிஸ் ஏதாவது பர்சனலா பேசுவோம். அங்க நீ எதுக்கு? இங்கே வெயிட் பண்ணு, நான் வரேன். சரிக்கா. அத்தை, எப்படி இருக்கீங்க அத்தை? சாரி அத்தை, வீட்ல கொஞ்சம் பிரச்சனை, அதான் உங்களை பார்க்க வர முடியல. இனிமே கரெக்டா வந்து நான் உங்களை பாத்துக்கிறேன். எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறீங்களாமே, ஏன் இப்படி பண்றீங்க? இருங்க, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். நீ வந்து ஊட்டு வேணுதான் நான் சாப்பிடாம இருக்கேனா? கௌதம் கிட்ட நான் தான் பெத்த அம்மான்னு சொல்லணும்னு போன்ல சொன்னேன்ல, அத செஞ்சியா? அதுக்கப்புறம் இந்த பக்கமே உன்னை காணோம். ஏன் வரல? அத்தை, அது வந்து நீ ஏன் வரலன்னு எனக்கு தெரியும். ரேவதி இப்படி எதையாச்சும் கேப்பா, அதுக்காக உண்மையை சொன்னா உன் அத்தை ஜானகி மனசு கஷ்டப்படும். இவ கொஞ்சம் நல்லா சாக போறவ தானே. அது வரைக்கும் கௌதமா அப்ப கூட்டிட்டு வரேன் இப்ப கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சேன். அப்படிதானே? அத்தை, என்ன இப்படி பேசுறீங்க? நான் அப்படி நினைப்பேனா? அப்புறம் ஏன் கௌதம் கிட்ட நான் தான் அம்மான்னு இது வரைக்கும் சொல்லல?
அது நான் சோறு தண்ணி இல்லாம கிடக்குறேன்னு சொல்லியும் அத நீ கண்டுக்கல. அதுக்கு என்ன காரணம்? நீ தடுமாறும் போதே தெரியுது. என் புள்ளைக்கு உண்மை தெரியணும்னு நான் சொன்னதும் ஜானகி கிட்ட ஓடி போய் கௌதம் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லட்டுமான்னு அனுமதி கேட்டிருப்ப. அவ முடியாதுன்னு சொல்லி உன்னை தடுத்திருப்பா. என்கிட்ட வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம இந்த பக்கமே வராம விட்டுட்டேன். சரிதானே? அத்தை, என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அத்தை. உன் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன 100 வருஷம் வாழ போறேனா? நான் கண்ணை மூடுறதுக்குள்ள என் புள்ள என்ன அம்மானு கூப்பிடணும்னு சொல்லி கெஞ்சிரனே. அது உனக்கு புரியலையா இலக்கியா? புரியுது அத்தை. நான் நிச்சயமா உங்க ஆசையை நிறைவேத்துறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க. என் டைமே என்கிட்ட இல்ல. நான் எப்படி உனக்கு டைம் கொடுக்கறது? அதெல்லாம் முடியாது. உடனே கௌதம் இங்க வந்தாகணும் இலக்கியா. அத்தை, ப்ளீஸ் அத்தை, நான் பெரிய சிக்கல்ல இருக்கேன். அந்த அஞ்சலி கார்த்திகோட சேர முடியலங்கிற சோகத்துல விஷத்தை குடிச்சிட்டா. அவ இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்கா. என்ன ஆனாலும் அஞ்சலி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஜானகி அத்தை உறுதியா இருக்காங்க. இதுக்கு நடுவுல நான் ரொம்ப போராடிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுங்க அத்தை. என் வேதனை உனக்கு புரியலையா இலக்கியா? நான் 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளையோட வாழ ஆசைப்படல. நான் செத்ததுக்கு அப்புறமாவது எனக்கு மகன்ற முறையில அவன் கொல்லி போடணும்னு தான் சொல்றேன். இந்த அளவுக்கு ஆசைப்படுறது கூட எனக்கு தகுதி இல்லையா? என்னை ஏன் எல்லாரும் சேர்ந்து சாகடிக்கிறீங்க? ஜானகி தான் புரிஞ்சுக்காம பண்றானா? நீயும் என் மனசை நோகடிக்கிறியே. இது நியாயமா? அத்தை, அத்தை, இங்க பாருங்க. உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் மறக்கல. எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க. நான் எப்படியாவது கௌதம் கிட்ட உண்மையை சொல்லி கூட்டிட்டு வரேன். ப்ளீஸ் அத்தை, என்ன நம்புங்க. எனக்கு இப்ப உன்னை விட்ட வேற யார் இருக்கா நம்புறதுக்கு? நீதானே இப்ப எனக்கு சாமி மாதிரி தெரியுற. ஆனா ஒண்ணு, இதுதான் உனக்கு கடைசி. இந்த தடவை நீ கொடுத்த வாக்க காப்பாத்தலனா இனிமே நீ என்ன பார்க்க வராத. அத்தை, நீ வந்தா என் பிள்ளையோட இங்க வா. கிளம்பி போ. அதான் 10 நாள் டைம் சொல்லிருக்கேன்ல. நான் சாப்பாடும் மருந்தும் சாப்பிடுறேன், நீ போ. என்னக்கா, ரேவதி ஆண்டி கிட்ட பேசுனீங்களா? சாப்பிடறேன்னு சொல்லிட்டாங்கல்ல? ஆ, இனி அவங்க சாப்பிடுவாங்கடா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவங்க ஏன்க்கா அப்படி ரகலை பண்ணாங்க? இப்போ ஒத்துக்கிற அளவுக்கு அப்படி என்ன சொன்னீங்க? அது வந்து நீங்க ஏதோ அவங்களுக்கு வாக்கு கொடுத்ததா என்கிட்ட சொன்னாங்க. அது என்னக்கா? அது ஆமா, வாக்கு கொடுத்தபடி ரேவதி ஆண்டி யாருன்னு கௌதம் மாமா கிட்ட சொல்ல போறீங்களா? வசந்த், இப்ப நீ என்ன சொன்ன? எல்லாம் எனக்கு தெரியும்க்கா. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன். அப்போ மாமா ரேவதி ஆண்டியோட மகனாக்கா? வசந்த், பயப்படாதுக்கா, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். மாமா பாவம் இல்ல, பெத்த தாய் இருந்தும் அந்த அன்பை அனுபவிக்க அவருக்கு கொடுத்து வைக்கல. ஆனா 10 நாளுக்குள்ள மாமா கிட்ட உண்மையை சொல்லி கூட்டிட்டு வரேன்னு ரேவதி ஆண்டிக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்களே, அதை செய்ய முடியுமா? இந்த ரகசியம் வெளியே தெரிஞ்சா குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை வந்துருமேக்கா. ஆமா வசந்த், அது நினைச்சா என் உடம்பே நடுங்குது. நான் உண்மையை வெளியே சொன்னா ஜானகி அத்தை உயிரே விட்டுருவாங்க. சொல்லலன்னா ரேவதி அத்தை உயிர் தானாவே போயிடும். இதுக்கு நடுவுல நான் ஏன் உயிரை கையில புடிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன்? இப்போதைக்கு ரேவதி அத்தைய காப்பாத்த எனக்கு வேற வழியே தெரியல. அவங்க மருந்து மாத்திரை சாப்பாடு சாப்பிட்டாதானே உடம்பு குணமாகும். அதான் அப்படி ஒரு வாக்கு கொடுத்துட்டேன்.
இத பாரு, ரேவதி அத்தை தான் கௌதமோட பெத்த அம்மாங்கிற உண்மைய நீ தப்பி தவறி கூட யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு என்னக்கா? சத்தியம் பண்ண. அதான் சொன்னேனேக்கா. பண்ணுடா. சரி, சத்தியமா என்னால உண்மை வெளியே வராது. எக்காரணத்தை கொண்டும் குடும்பம் உடைஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு மருமகளா நீ கஷ்டப்படுற. அதுக்கு நானும் உறுதுணையா இருப்பேன். நீ அந்த குடும்பத்துல வாழ்க்கப்பட்டதுக்கு மாமாவும் ஜானகியாத்தையும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட நல்ல குடும்பத்துக்குள்ள எதுக்குங்க அஞ்சலியை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? அவ மறுபடியும் உள்ள வந்தா அந்த வீட்டையே சுக்குநூறா உடைச்சிருவாளே. ஆமா, அஞ்சலி உண்மையாவே திருந்திட்டாளா? திருந்திட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமா, ஏதாவது சாப்பிட்டியா? இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல கஞ்சி கொடுத்தாங்க, நான் தான் ஊட்டி விட்டேன். ஏய், என்ன இது வாயில? வாயில என்ன? என்ன சிக்கன் வாசனை வருது? ஐயோ, என்ன இது? என்ன ட்ரிப்ஸ் டியூப் கழண்டிருக்கு? இத நான் பார்க்கவே இல்ல. என்னக்கா சைலண்ட் ஆயிட்ட? என்ன அஞ்சலி திருந்துற ரகமா? அவ கடவுளையே ஏமாத்தி தின்னு ஏப்பம் விட்டுருவா. அவ திருந்துனான்னு நம்பி கார்த்திக் மாமாவோட சேர்த்து வைக்கிறது எனக்கு ஏதோ நல்லதா பல்லக்கா. இல்லடா, நம்ம மாசல்லமணி மாமாவை நினைச்சு பாத்தியா வசந்த்? அப்பா இல்லாத நம்மள இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்குன அவருக்கு நம்ம நன்றி விசுவாசமா இருக்க வேண்டாமா? அது சரிதான்க்கா, ஆனா அவ அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாளே. என்னமோக்கா, அஞ்சலி விஷயத்துல நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது பெட்டர். சரிடா, நீ ரேவதி அத்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கோ. அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுன்னு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரேன். சரிக்கா. டைவர்ஸ் எல்லாம் வேண்டாம். எனக்கு கார்த்திக்கோட சேர்த்து வைங்க ப்ளீஸ். ப்ளீஸ். அஞ்சலிக்கா. டேய் பிரியா வரமாட்டா, உன் கல்யாணம் நடக்காது. அதான் ஏன் நடக்காது? நீ நினைக்கிற மாதிரி பிரியா உன்ன உண்மையா லவ் பண்ணல. லவ் பண்ற மாதிரி நடிச்சாளா? ஆமா கார்த்திக், நீ அஞ்சலி மேல இருக்கிற வெறுப்புல உன் வாழ்க்கையை கெடுத்துக்க கூடாதுன்னு தான் உங்க அண்ணன் பிரியாவை ஏற்பாடு பண்ணி உன் மைண்ட டைவர்ட் பண்ணாரு. நாங்க அஞ்சலியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதான் போறோம். அவ மறுபடியும் உனக்கு பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு மருமகளா வாழதான் போறான். இதுதான் எங்களோட முடிவு. எல்லாருமே ஏமாத்தி என்ன முட்டாளாக்கிட்டாங்க. பா கார்த்திக், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வா சாப்பிடலாம் வா. இல்லம்மா, எனக்கு சாப்பாடு வேண்டாம். என்னப்பா, என்ன வேண்டான்னு சொல்லிட்ட? காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? வாப்பா. மா, வேண்டாம்னா விடுங்களேன். ஏன்பா வேண்டான்னு சொல்ற? சாப்பிட வாப்பா. கார்த்திக், சொன்னா கேளு. அண்ணி, என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியாதா? எல்லாரையும் விட பெருசா நம்பிக்கிட்டு இருந்த அண்ணனும் அண்ணியும் பிரியாவை நடிக்க வச்சு இவ்ளோ பெரிய துரோகத்தை பண்ணுவாங்கன்னு இவன் எதிர்பார்த்திருப்பானா? அவங்க அப்படி சொன்னதை கேட்டு எனக்கே அந்த அதிர்ச்சியில சாப்பாடே இறங்கல. சின்ன பையன் இவன் எப்படி தாங்குவான்? இங்க பாரு கார்த்திக், இலக்கியா அஞ்சலிய உன் கூட சேர்த்து வைக்காம விடமாட்டா. அதுக்குதான் கௌதமியும் வசியப்படுத்தி அவளுக்கு சப்போர்ட்டா மாத்திருக்கா. நீ அஞ்சலியை ஏத்துக்கலங்கிறதுலாம் அப்புறம். ஆனா உன்னை நம்ப வச்சு கழுத்தறுத்த இலக்கியாவை எதிர்த்து உன்னால போராட முடியுமா? அத நினைச்சு நீ எத்தனை நாளைக்கு சாப்பிடாம இருப்ப? போய் சாப்பிடு. அத்தை, என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன மீறி அஞ்சலி எப்படி என்னோட சேர முடியும்? அதுக்கு நான் சம்மதிக்கணும்ல. புரியாம பேசாத கார்த்திக். இப்ப பிரச்சனையே இலக்கியாவால தான். அவளோட சுயநலத்துக்காக அவ மாமா பொண்ணை இங்க கொண்டு வர நினைச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்தி நல்ல நாடகம் ஆடி இருக்கா. அதத்தான் நம்மளால தாங்கிக்க முடியல. அதெல்லாம் பச்சை துரோகம்டா.
அவ பண்ணது ரொம்ப பெரிய துரோகம். அதுக்காக அவளை நாம வெறுக்கிறது நியாயம்தான். ஆனா அஞ்சலி உண்மையாவே திருந்தி உனக்காக தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டாளே, அவளை என்ன பண்ண போற? என்ன கார்த்திக், உனக்கு அஞ்சலி மேல கொஞ்சம் கூட இறக்கம் வரல? உனக்காக உயிரை கொடுக்கிற அளவுக்கு போயிட்டா, அவளை நீ ஏத்துக்க மாட்டே? என்ன நீ சுமாரு என்ன பேசிட்டு இருக்க பைரவி? கர்ப்பம்னு சொல்லி என் புள்ளைய ஏமாத்திருக்கா, அவளை ஏத்துக்க சொல்றியா? நீ சுமாரு. பாவம் என் புள்ள அப்பா ஆக போறான்னு கனவு கண்டுட்டு இருந்தான். அந்த கனவை காலுக்கு கீழே போட்டு மிதிச்சவள ஏத்துக்க சொல்றியா? என்ன பேசிட்டு இருக்க? அந்த அஞ்சலிய இந்த குடும்பத்தோட மருமகளா நான் எந்த காலத்திலயும் ஏத்துக்க மாட்டேன். அண்ணி, அத கார்த்திக் சொல்லட்டும், நீங்க எதுக்கு அவசரப்படுறீங்க? டேய் கார்த்திக், அஞ்சலி தப்பு செஞ்சா நான் ஒத்துக்கிறேன். ஆனா இலக்கிய செஞ்சதுக்கு பேர் என்னடா? கௌதம தூண்டி விட்டு உனக்கே தெரியாம பிரியாவை கொண்டு வந்து நடிக்க வச்சு உன்னை ஏமாத்திருக்காளே, அவளை நீ என்ன பண்ண போற சொல்லு? அஞ்சலி செஞ்சது தப்புனா இலக்கிய செஞ்ச துரோகத்துக்கு என்ன தண்டனை தரப்போற? பாவண்டா கௌதம், பொண்டாட்டி மேல அதிகமா பாசம் வச்சது ஒண்ணுதான் அவன் செஞ்ச தப்பே. அவனோட அந்த அன்பை தனக்கு சாதகமாக்கிக்கிட்டு இது எல்லாத்தையும் பண்ணது அந்த கேடுகெட்ட இலக்கியா. அவளைதான் நீ அண்ணி நொன்னின்னு பாசமா கொஞ்சிக்கிட்டு இருக்க. இப்ப அந்த அண்ணிய உனக்கு நல்ல ஆப்பு வச்சுட்டால. இங்க பாருப்பா, இலக்கியா சொன்ன மாதிரி அஞ்சலி இங்க கூட்டிட்டு வந்துட்டா நீ என்ன பண்ண போற? இங்க பாருடா, ஒரு கட்டத்துல கௌதம் இலக்கியா 2 பேர் சொல்றதையும் எதுக்க முடியாம உங்க அம்மாவே அமைதியாயிடுவாங்க. உன்னாலே ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ நீ அஞ்சலியை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அதுக்கு இலக்கியா அப்படி செய்யறதுக்கு முன்னாடி நீ முந்திக்கோ. அஞ்சலிய மன்னிச்சிட்டேன்னு நீயே பெருந்தன்மையா அவளை ஏத்துக்கிற மாதிரி இலக்கியாவை ஓரம் கட்டிடு. முடியாது. அஞ்சலியை நான் ஏத்துக்க மாட்டேன். அது விஷயமா இந்த வீட்டுல யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அண்ணியோட முயற்சியால நான் அஞ்சலியை ஏத்துட்டு தான் ஆகணுங்கிற நிலைமை வந்துச்சுன்னு வைங்களேன், அப்புறம் நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். இங்க பாருங்க நீ, நான் ஒன்னும் அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணி பேசல. ஆனா இலக்கியாவை விட அஞ்சலி மோசமானவ இல்லைன்னு சொல்றேன். நான் கார்த்திக் கிட்ட சொன்னதுதான் உங்ககிட்டயும் சொல்றேன். நீங்க அஞ்சலியை ஏத்துக்கங்க, ஏத்துக்காம போங்க, அத பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. ஆனா இலக்கியாவோட சவால உங்களால எதிர்த்து போராட முடியுமா? முடியாதா? நீ முடியவே முடியாது. ஏன்னா அவ நினைச்சதை சாதிக்காம விட மாட்டான். நீங்க பொத்தி பொத்தி வளர்த்த கௌதமையே இலக்கியாவுக்காக உங்ககிட்டயே சண்டை போடுற அளவுக்கு மாத்தி வச்சிருக்கால. அவளோட சேர்ந்துகிட்டு அஞ்சலியை காப்பாத்த ஹாஸ்பிட்டல்ல கௌதம் தவம் கிடக்குறான். இலக்கியா நாளைக்கு கௌதம் துணையோட அஞ்சலிய நிச்சயமா கார்த்திக்கோட சேர்த்து வைப்பா. இப்ப கார்த்திக் பிடிவாதமா பேசினாலும் நாளைக்கு அவன் மனசு மாறாதுன்னு என்ன நிச்சயம்? அப்படி இலக்கியா கார்த்திக் மனச மாத்தி அவ பேச்சுக்கு ஆடுற மாதிரி பண்ணிட்டா அஞ்சலி அவனுக்கு கிடைச்சிருவா. ஆனா தனக்காக இலக்கியா பெரிய மலையே கட்டி இழுத்துட்டு வந்த மாதிரி அஞ்சலி இலக்கியா பக்கம் சேர்ந்துருவான். கார்த்திக்கும் அஞ்சலி பேச்ச கேட்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் உங்களோட கதி என்ன? யோசனை பண்ணுங்க அண்ணி. இது ஆரம்பம்தான். இலக்கியா இந்த வீட்டை மொத்தமா அடிமையாக்கி அவ காலுக்கு கீழே வச்சுக்கதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு அந்த இலக்கியாவை பத்தி ஆரம்பத்திலே தெரிஞ்சதுனால தானே நான் அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஆனா அவளை பத்தி புரிஞ்சுக்காம நீங்க என்ன விரோதி மாதிரி பாத்தீங்க. இப்ப அதோட பலன் என்னாச்சு பாத்தீங்கல்ல. உங்க ஆதரவோட இலக்கியா என்ன வெளியே துரத்துனா, நான் அடிச்சு சொல்றேன், என்ன வெளியே துரத்துன மாதிரி நாளைக்கு அவ உங்களையும் வெளியே துரத்துவா. அதுக்கு உங்க 2 பிள்ளையுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இலக்கியாவோட கை ஓங்கி நீங்க அப்போ டம்மி பீஸ் ஆயிடுவீங்க. இப்போ நான் சுயமா பிசினஸ் பண்ணி தனியா நின்னு சாதிச்சவன். நான் எங்க போனாலும் பொழைச்சுக்குவேன். ஆனா நீங்க இந்த வீட்டை விட்டு எங்க போவீங்க சொல்லுங்க? இல்ல நீ இப்ப அஞ்சலி வெறும் கோவக்காரி தான். அது கூட இப்ப புத்தி தெளிஞ்சிட்டா.
ஆனா இலக்கியா நம்ம கூடவே இருந்துகிட்டு நம்ம வீட்டு சொகுசு வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு நமக்கு பின்னாடியே குழி தோன்ற தந்திரக்காரி. நாம கொஞ்சம் ஏமாந்தோன்னு வைங்க, அப்படியே உயிரோட குழி தோண்டி புதைச்சிருவா. எனக்கு தெரிஞ்சு இனிமே நீங்க இலக்கியா விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும். இல்லன்னு வைங்க, உங்க 2 பிள்ளைங்களையும் இழந்துட்டு தெருவுல தான் நிக்கணும். நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.